வணக்கம். எப்போவுமே நம்ம பன்னீரை வச்சு பன்னீர் பட்டர் மசாலா தான் ட்ரை பண்ணுவோம். இந்த வாட்டி நியூவாக ஒரு டிஷ் பார்ப்போம், பன்னீர் சிங்காரி. அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கசூரி மேத்தி இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 குட்டி பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 8 பீஸ் பன்னீர் போட்டு இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 டம்ளர் போல் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட் நல்லா கொஞ்சம் கட்டியாகணும். அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இது ரெடி. இப்போது ஒரு பேனில் 1 ஸ்பூன் பட்டர், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, உங்கள்கிட்ட எள்ளு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும், இல்லைனா தீஞ்சு போயிடும். இப்போ பன்னீர் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8 பீஸ் போல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இதுவும் ரெடி. இப்போது இந்த டிஷ்ஷை சர்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச ஒயிட் கிரேவி, அதுக்கு மேலே இந்த பன்னீர் பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கீரை சப்பாத்தி, கேரட் சப்பாத்தி செஞ்சுருக்கேன். நீங்கள் நார்மல் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பன்னீரையும் அந்த கிரேவியும் சேர்த்து சாப்பிட்டா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.